ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலில் ஜென்ரலாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, கேட் லெவல் எக்ஸாம், மேட் லெவல், நீங்கள் எம்பிஏ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எனி காம்படிட்டிவ் ஆல் இந்தியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்க் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, வாட் எவர் எஸ்எஸ்சி, எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் சரி, பேசிக்காக எல்லாத்துக்குமே தேவை மேக்ஸ், ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ். இது எல்லாமே ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீனிங் லெவல் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஸோ அதோட பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தான் நான் என்னோட சேனலில் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் செப்டம்பர் 1st வீக்கில் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்க்கலாம், அது பற்றின வீடியோஸ் போடலாங்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஓகேங்களா? எனக்கு சில ரீசன்ஸ்னால என்னோட இந்த ஸ்டூடியோ செட்டப்லேருந்து என்னால் டீச் பண்ண முடியாது சில ஃபியூ டேஸ்க்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு. ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு வேறு செட்டப்பில் தான் நான் டீச் பண்ண போகிறேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நெருங்கிட்டு இருக்கிறனால எனக்கு இப்போ எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் கிராமரில் டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இங்கிலீஷ் கிராமரில் பேசிக் சீரீஸ் வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம இங்கிலீஷ் ஒரு சென்டென்சஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, நவுனா, அட்வர்ப், அட்ஜெக்டிவா, அந்த சென்டென்ஸில் இருக்கிற எல்லாமே என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்டிகிள்ஸுங்கிறது ஏ அண்ட் த, அதெல்லாம் என்னது, அதோட ரூல்ஸ் என்ன, நம்ம எங்கே அதெல்லாம் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்டாக? ஃபைன். இப்போ நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறது வந்து டென்சஸ். இந்த டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், அது நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த டென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் ஆகட்டும், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த இங்கிலீஷில் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டென்சஸில் நாலேஜ் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு ஈஸியாக நம்ம ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆக்சுவலி சொல்ல போனால் ப்ரிப்பேரே பண்ண வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த பேசிக்ஸ் கிராமர் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த டென்சஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ டென்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஜென்ரலாக எப்படின்னா ஒரு வேர்ப்னா உங்களுக்கு என்னென்ன ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே சொல்லிட்டேன். ஸோ அந்த வேர்ப் வந்துட்டு, வேர்புங்கிறது என்னது, ஜென்ரலாக வந்துட்டு ஒரு செயல் தான் ஒரு வேர்ப் அப்படிங்கிறது. ஒரு ஆக்ஷனோ ஒரு ஈவெண்ட்டோ அந்த ஒரு செயல் வந்துட்டு முன்னாடி நடந்துச்சா, ஆர் இப்போ நடந்துச்சா, ஆர் வருங்காலத்து ஃபியூச்சரில் நடந்துச்சா, நிகழ்காலத்தில் நடந்துச்சா, ஆர் வருங்காலத்தில் நடந்துச்சா, ஆர் முன்னாடி நடந்துச்சா, பாஸ்டில் நடந்ததா அந்த செயல், இல்லை ப்ரெசென்ட்டில் நடந்துச்சா, ஆர் ஃபியூச்சரில் நடந்துச்சா அப்படிங்கிறத நமக்கு டினோட் பண்ணுறது தான் நம்ம டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காகவும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் அப்படிங்கிறது பிஃபோரு, ப்ரெசென்ட் அப்படிங்கிறது நவ்வு, ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஆஃப்டர். ஃபைன். ஸோ பேசிக்காக டென்ஸ்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ். டென்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு வேர்ப், அந்த வேர்பை வந்துட்டு அந்த செயல் நடந்தது வந்துட்டு முன்னாடி நடந்ததா, தற்போது நடந்ததா, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நடந்துச்சா அப்படிங்கிறத சொல்கிறது தான் டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இந்த டென்ஸில் வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஜென்ரலாக டென்ஸில் டைப்ஸ்னால் 3 டைப்ஸ் தானே, ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதான் தெரியும். பட் ஆக்சுவலாக நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸுமே நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ அந்த டைப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு என்னங்கிறது சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ப்ரெசென்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ஒரு 4 டைப் இருக்குது. சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஒரு ப்ரெசென்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து ப்ராக்ரெசிவ் டென்ஸ். தென் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு டைப் இருக்குது. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இந்த செகண்ட் தேர்டும் கம்பைன் பண்ணி வர்றது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுல 4 டைப். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் continuous or progressive tense, past perfect tense, past perfect continuous tense. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் 4 இருக்குது. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 12 டைப்ஸ். ஓகேங்களா? இந்த 12 டைப்ஸும் என்ன, எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். பட் ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம தற்போது நடக்கிறத பற்றி நம்ம சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினாப்சிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷார்ட்டாக இதெல்லாம் என்னங்கிறது சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறேன். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, கண்டினியூஸாக அது நடந்துகிட்டே இருக்குது.
ஒன்று பாஸ்ட்டில் நடந்துருச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும், ஃபியூச்சரில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கொண்டு வருவோம். ப்ரெசென்ட்லி இது நடந்து கொண்டே இருக்கின்றது, அதான் கண்டினியூஸ் ஒரு ப்ராக்ரெசிவ் டென்ஸுங்கிறது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஆக்சுவலி பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது 3 டைப்லேயுமே வருது, ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்லேயும் வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னாலே இட்ஸ் கம்ப்ளீட்டட் ஒன் அப்படிங் ஆர் மேட் டு கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முடிஞ்ச செயல் ஒரு முடிய போகிற செயல், அந்த மாதிரி முடிய போகிற செயல், அதை தான் வந்துட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரெசென்ட்டில் இது இப்போ முடிய போகுது ஆர் நமக்கு ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பாஸ்ட் முன்னாடியே இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த சென்டென்ஸை பார்த்தாலே புரியும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். ஓகேங்களா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஃபியூச்சரில் இது கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் நைட்டு அம்மா வந்து நம்மளை சாப்பிட சொல்கிறாங்கன்னா நான் நைட்டு இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் டிவி ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, நமக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னா அம்மா நான் ஒரு 3 மணிக்குள்ள கண்டிப்பாக சாப்பிட்ருவோம்மா, அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகிறது நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஜென்ரலாகவே பர்ஃபெக்ட் அப்படின்னாலே கம்ப்ளீட்டட் ஆர் மேட் டு கம்ப்ளீட், முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா, கண்டினியூஸ் தான் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது. ஃபைன். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணுது. அந்த ப்ரெசன்ட் அந்த கண்டினியூஸ் டென்ஸையும் பர்ஃபெக்ட் டென்ஸையும் கம்பைன் பண்ணது தான் வந்துட்டு இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுலேயும் வந்துட்டு ப்ரெசென்ட்லேயும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருது, பாஸ்ட்லேயும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருது, ஃபியூச்சர்லேயும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருது. இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது இந்த லாஸ்ட் டென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக ஒவ்வொரு டென்ஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபைன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ஜென்ரலாக உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் எங்கே யூஸ் பண்ணணும், எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெசென்ட்லேயே நமக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் இருக்குது, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன், நம்ம டெய்லி ஹேபிட்ஸு, ஒரு ஃபேக்ட், இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறது, ஒரு டிசையர்ஸு, நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ ஜஸ்ட் ஷேர் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த கிளைமேட் கூலாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, ஒரு ஃபியூச்சர் பிளான், எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு பிகம் அன் இன்ஜினியர், ஐ வாண்ட் டு பில்ட் அ நியூ ஹவுஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஓகேங்களா, டெய்லி ரொட்டீனாக என்னது, டெய்லி நான் குடிக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறது, ஐ யூஸ் டு டேக் ஐ டேக் பாத் டெய்லி அந்த மாதிரி சொல்கிறது. ஹேபிட்ஸ், அதுதான் நம்ம டெய்லி ஹேபிட்ஸ், நான் டெய்லி புக்கு படிப்பேன்னு சொல்கிறது. ஃபேக்ட்ஸ், என்ன சொல்கிறது, த ஸ்கை இஸ் ப்ளூ இன் கலர் அப்படிங்கிறது ஃபேக்ட். அந்த ஃபேக்டெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சொல்லுவோம். டிசையர்ஸ்னால் எனக்கு இது ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. என்ன சொல்கிறது, ஐ லவ் டு பை அ கார், ஐ லவ் டு ஹியர் மியூசிக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஃபேக்ட் பார்த்துட்டோம். இன்ஃபர்மேஷன் ஷேரிங், வாட் யூ டூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐ எம் அன் யூடியூபர் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஐ எம் அ ஸ்டூடெண்ட், அதெல்லாம் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்ட். வாட் யூ ஃபீல், உங்களுக்கு இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது, இதெல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்கல்ல, ஆக்சுவலி இப்போ வேர்ப்லேயே வந்துட்டு இப்போ லிவ், ஈட்டு, வெயிட்டு, ஸ்பீக்கு, சிட்டு, இந்த மாதிரிலாம் வேர்ப் இருக்கும்ல. அந்த வேர்ப் வந்துட்டு 2 ஃபார்ம் இருக்கும், லிவ்னு இருக்கும், லிவ்ஸ்ன்னு இருக்கும், ஈட்ஸ்ன்னு இருக்கும், ஸ்பீக்ஸ்ன்னு இருக்கும், சிட்ஸ் அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அது எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஐ, யூ, வி, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேர்ப் ஃபார்மை சேர்க்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது இப்போ ஹீ, ஷீ, இட், இல்லைன்னா ஒரு நேம் வச்சு, அனிதான்னு ஒரு நேம், ராம்னு ஒரு நேம் வச்சு வருது, இல்லைன்னா மை சன், மை டாட்டர், மை ஒய்ஃப், இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ரோனவுன் ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நேமை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்போட நீங்கள் ஒரு எஸ் சேர்த்துக்கணும். இதுதான் வந்துட்டு ரொம்ப மெயின் இதில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறது, ஐ ஈட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லணும்னா ஐ டோன்ட் ஈட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இது இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறீங்கன்னா ஹீ டஸ் நாட் ஈட் ஐஸ்கிரீம்னு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்கனாலும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஐ, யூ, வி, தேலாம் வந்துச்சுன்னா நீங்கள் டூ யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், அதெல்லாம் ஒரு பர்சன் நேம் வச்சு வருது, இல்லை மை சன், மை டாட்டர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் டஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, டஸ் அனிதா ஈட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கேட்குறது. இதே இது உங்களை பற்றியோ, டூ யூ ஈட் ஐஸ்கிரீம், அதெல்லாம் டூ வரும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஃபைன். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல,
எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா மை சன் லிவ்ஸ் இன் யூஎஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா மை சன் அப்படின்னு இருக்கு. இதே ஐ என்ன பத்தி சொல்றேன், ஐயோ யூஓ வி தே இதை பத்தி சொல்றேன்னா வெறும் லிவ் மட்டும் போட்டா போதும். ஐ லிவ் இன் யூஎஸ். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் இப்போ மை சன் லிவ்ஸ் இன் யூஎஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுலயே வந்துட்டு இப்போ நெகட்டிவ் ஃபார்ம்னா எப்படி வரும், இப்போ கொஸ்டின் டைப்னா எப்படி வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல. இப்போ கொஸ்டின் டைப் எப்படி வரும்னா டு ஐ லிவ் இன் யூஎஸ், டஸ் யுவர் சன் லிவ் இன் யூஎஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி வரல. என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க பாசிட்டிவா சொல்லும்போது மை சன் லிவ்ஸ் இன் யூஎஸ்ன்னு சொல்றீங்க. ஆனால் அது கொஸ்டினா கேட்கும் போதோ நெகட்டிவா சொல்லும் போது லிவ்ஸ் அப்படின்னு வராது, வெறும் லிவ் தான் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த கொஸ்டின் டைப்ல நீங்க பாக்குறீங்கல்ல, என்ன பாக்குறீங்கன்னா இப்போ டு ஐ லிவ் இன் யூஎஸ் இருக்கு. இப்போ சன் யுவர் சன் அப்படிங்கும் போது டஸ் யூஸ் பண்ணிருக்கோம். டஸ் யுவர் சன் லிவ் இன் யூஎஸ் இருக்கு. இந்த இடத்துல லிவ்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த எஸ் ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே வரும். புரியுதுங்களா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கொஸ்டின் டைப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, நீங்க அந்த டூ எதுக்கு வரும் டஸ் எதுக்கு வருங்கிறத உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். பட் அந்த வேர்ப் வந்து லிவ், இட், ஸ்பீக், வெயிட் அப்படிதான் வருமே தவிர அந்த எஸ் ஆட் ஆகாது. பட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஐ யூ வி தேன்னா நம்ம அந்த வேர்ப் வந்துட்டு எஸ் ஆட் ஆகாம வரும். ஹி ஷி இட், ஒரு பர்சனோட நேம் அனிதா ராம்னு வச்சு சொல்றோம், ஒரு மைசன் அந்த மாதிரிலாம் சொல்றோம்னா எஸ் ஆட் பண்ணி வரும். ஒன்லி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. பட் கொஸ்டின் டைப்லயும் நெகட்டிவ் டைப்லயும் அது கிடையாது. ஓகேங்களா, இப்போ நெகட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மை சன் டஸ் நாட் லிவ் இன் யூஎஸ், ஐ டோன்ட் லிவ் இன் யூஎஸ். ஐனா டூ யூஸ் பண்ணியிருக்கோம், மை சன்ங்கிறது அந்த செகண்ட் கேட்டகரியில் வரதுனால டஸ் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு குவிக் ரீகாப் கொடுக்கணும்னா நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ், ரொட்டீன்ஸ், ஒரு ஃபேக்ட், அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் பிளான், எனக்கு இதான் ஆகணும், நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஐ யூ வி தே இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க அந்த வேர்ப் வந்து எஸ் ஃபார்ம் ஆட் பண்ணாம சொல்லணும். இது ஹி ஷி இட், ஒரு நேம் மை சன் மை டாட்டர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஸ்டின் டைப்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஐ யூ வி தேக்கு வந்துட்டு டூ யூஸ் பண்ணிக்கணும் கொஸ்டின் டைப். நெகட்டிவ் டைப்ல அந்த ரிமைனிங் செகண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டு செகண்ட் கேட்டகரிங்கிறது என்னன்னா ஹி ஷி இட், அந்த பர்சனோட நேம் அதுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே டஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது என்னது? ஜென்ரலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன சொன்னேன், ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கின்றது. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால தற்போது அட் ப்ரெசென்ட்ல நடந்து கொண்டிருக்கிறத பத்தி நம்ம சொல்றது தான் வந்துட்டு ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா, தற்போது நடந்து கொண்டிருக்கிறத பத்தி நம்ம சொல்றது தான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஆக்ஷன் ஹேப்பனிங் நோ. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது ஐ ஆம் டேக்கிங் பாத் நோ, ஐ ஆம் ரஷிங் அந்த மாதிரி. இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கவங்க கிட்ட நீங்க ஐ ஆம் ஈட்டிங் நோ அந்த மாதிரிலாம் நீங்க சொல்றது. ப்ளஸ் ஒரு டெம்பரரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ ஆம் லேர்னிங் கிட்டார் நோ, ஐ ஆம் லேர்னிங் டு ஸ்விம் அந்த மாதிரி. நவுங்கிறது வரலன்னா கூட ஐ ஆம் லேர்னிங் டு ஸ்விம், நான் ஐம் லேர்னிங் ஜெர்மன், இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டு அப்புறம் சேஞ்சஸ் ஹேப்பனிங்னா ஒரு சேஞ்ச். இப்போ என்ன சொல்றது, அனிதாங்கிற அந்த கேர்ள் வந்துட்டு ஆஃபன் ஷி என்ன சொல்றது அடிக்கடி ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி சேஞ்சஸ், சில சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா ஷீஸ் சேஞ்சிங் ஹேர் கலர், அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் ஆர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்குது, அது ப்ராக்ரெசிவாகவே இருக்குது அப்படிங்கிறதான் அது. அதாவது ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ். அப்புறம் டெம்பரரி ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லணும், நான் ஒன்று கற்றுட்டு இருக்கேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறது. சேஞ்சஸ் ஹேப்பனிங்கிறது ஏதோ ஒரு சேஞ்ச். இப்போ கிளைமேட் வந்து ஹாட் கிளைமேட்லேருந்து கூல் கிளைமேட்டாக மாறிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்லுவோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன, ஐ அப்படின்னா ஆம் யூஸ் பண்ணிக்கணும், ஹீ ஷீ இட் அதெல்லாம் வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணிக்கணும், யூ வி தே அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ ஹீ ஷீ இட்லாம் ஒரு பர்சனோட நேம் வருது, ரம்யான்னு வருது, தீபக்னு வருது, அந்த மாதிரிலாம் நேம் வந்துச்சுனாலும் நீங்கள் இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, தென் இதோட ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஃபார்ம் என்னதுன்னா இந்த ஆமோ இஸ்ஸோ ஆரோ அது. நெக்ஸ்ட் வந்து verb plus ing. இப்போ live அப்படின்றதுனா living அப்படின்னு எடுத்துக்கணும், eat அப்படின்னா eating, wait அப்படின்னா waiting, speakனா speaking, sitனா sitting. புரியுதுங்களா? முன்னாடி ஆமா இஸ்ஸா ஆரா அப்படிங்கிறது நீங்க அந்த முன்னாடி இருக்க அந்த ஐ ஹி ஷீ இட் யூ வி தே அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த verb plus ing ஃபார்மை வந்து ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்மையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஐ லிவ் இன் யூஎஸ்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தோம்ல. ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ என் கண்ணா ஒருத்தவங்க கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன், எங்க இருக்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா ஐ எம் லிவிங் இன் யூஎஸ், நடந்து கொண்டு இருக்கு, ஐ எம் லிவிங் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு வந்துட்டு இப்போ கொஸ்டின் டைப்பா இருந்தா எப்படி சொல்லலாம், நெகட்டிவ் டைப்பா இருந்தா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நெகட்டிவ் டைப்னா ஐம் நாட் லிவிங் இன் யூஎஸ். கொஸ்டின் டைப்னா am I living in US அந்த மாதிரி சொல்றது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் உங்களுக்கு இஃப் சப்போஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், they are learning German now. She is constantly changing her hair color. The man is talking on the phone. இதெல்லாம் she is working right now. She is studying physics. Susan is ironing her clothes right now. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஜென்ரலாகவே உங்களுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ்னு என்ன சொன்னேன், கம்ப்ளீட்டட். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே கம்ப்ளீட்டட் ஆர் மேட் டு கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. முடிய போகுது ஆர் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றது, இப்போ ஒரு செயலை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டைமே எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். இல்லை நான் இந்த செயலை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமை வச்சு சொல்றீங்கன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸாக போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த செயலை முடிச்சுட்டேன், நான் நேற்றுக்கே நான் இந்த செயலை முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸாக போய்டும். நான் இந்த செயலை முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது அந்த இந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்களா, ரீசெண்ட் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் வித்தவுட் மென்ஷனிங் த டைம் பீரியட். ஓகேங்களா? அப்புறம் இப்போ இது வந்து கம்ப்ளீட்டட். இப்போ நான் சொன்னேன் கம்ப்ளீட்டட் அண்ட் மேட் டு கம்ப்ளீட். மேட் டு கம்ப்ளீட் அப்படிங்கிறது முடிக்க போகிறது அப்படிங்கிறத தான். டு டிஸ்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆன்கோயிங் கண்டினியூங் டைம் பீரியட். இப்போ முடிய போகுது, இப்போ நாங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப முடிய போகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும். ஃபைன். ஓகே, இது வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஐ யூ வி தேலாம் வந்துச்சுன்னா நம்ம ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் ஒரு பர்சனோட நேம், மை சன், மை டாட்டர், மை ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வேர்போட ஜென்ரலாக இடியோ டியோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலதுக்கு வேறையா இருக்கும். இப்போ லிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிவ்டு, வெயிட்னா வெயிட்டட் அந்த மாதிரி. இப்போ க்ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்திங்கன்னா க்ரோன்னு இருக்கும். ஸோ அதுக்கு அதாவது ஜென்ரலாக நம்ம டின்னு சொல்ல முடியாது. சில இப்போ க்ரோனா க்ரோனு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஐ லிவ் இன் யூஎஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல ஐ எம் லிவிங் இன் யூஎஸ் அப்படிங்கிறது. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல ஐ ஹாவ் லிவ்ட் இன் யூஎஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஐ ஹாவ் லிவ்ட் இன் யூஎஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் யூஎஸ்ல நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் யூஎஸ்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு ஒரு டைம் பீரியடை வச்சு முன்னாடி வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது பாஸ்ட் டென்ஸாக போயிடும். இப்போ நம்ம டைமே நான் மென்ஷன் பண்ணலாம். ஐ ஹாவ் லிவ்ட் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் இந்த கொஸ்டின் டைப் நெகட்டிவ் டைப் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ஹாவ் நாட் லிவ்ட் இன் யூஎஸ். கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாவ் ஐ லிவ்ட் இன் யூஎஸ், அதுதான் வந்துட்டு இது. ஓகேங்களா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன சொல்லலாம், ஐ ஹாவ் பிகம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் தான் வரும். ஐ ஹாவ் சீன் மீனா செவரல் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறது, நான் அவளை நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை ப்ராஜெக்ட் ஆர் ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க்கு, நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த இது கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட நெக்ஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இப்போ நம்ம போயிடலாமா. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ரெண்டுமே சேர்த்தது, கண்டினியூஸையும் சேர்த்தது, ப்ரெசென்ட் பர்ஃபெக்டையும் சேர்த்தது. ஓகேங்களா? அதாவது முடிஞ்சதுன்னு தானே பர்ஃபெக்ட் டென்ஸை சொல்லுவோம். ஒரு மேட் டு கம்ப்ளீட், அதாவது முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அண்ட் தென் இந்த கரண்ட்லேயே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது. ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூ இந்த டைம், முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போவும் அது நடந்து கொண்டே இருக்கின்றது, கண்டினியூஸ் தான் நடந்து கொண்டே இருக்கின்றது. பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும், அது முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து எப்படின்னா இது வந்து முன்னாடி பர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரி இந்த ஹேவ் ஆர் ஹேஸ் வரும், பிளஸ் பீன் அப்படிங்கிறது வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் இந்த பீன் அப்படிங்கிற வேர்டு வந்து காமன். ஓகேங்களா? ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப். ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது என்னது, இந்த வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜிங்கிறது நம்ம ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது டி அதுலலாம் முடிகிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஸோ ஹேஸ், ஹேர், ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் அந்த வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா?
அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் யூஎஸ் ஃப்ரம் 2012. நான் முன்னாடியே அங்கே வாழ்ந்திருக்கேன், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு செயல் நான் முன்னாடியே வாழ்ந்து முடிச்சிருக்கேன், இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? இதோட நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் டைப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் நாட் பீன் லிவிங் இன் யூஎஸ். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹாவ் ஐ பீன் லிவிங் இன் யூஎஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது எது இன்னொரு பர்சனை பற்றி பேசுறீங்கன்னா ஹீ ஹாஸ் பீன் லிவிங் இன் யூஎஸ் ஃப்ரம் 2012 அந்த மாதிரி சொல்லுவோம். ஹீ அந்த மாதிரினா ஹாஸ் வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே உங்களுக்கு அந்த டைம் பீரியட் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் அந்த டியூரேஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நான் இவ்வளோ வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனா அதோட மீனிங் என்னதுன்னா நான் ஒரு 4 years தான் நான் யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்னா 4 years வாழ்ந்து முடிச்சுட்டேன், வாழ்ந்துட்டும் இருக்கேன். ஸோ பர்ஃபெக்டும் வருது, இதுவும் வருது. ஸோ அதுக்கான டைம் பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் 2 hours அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் she has been working at the company for 3 years. ஷீங்கிறதுனால she has been working at the company for 3 years. அது அவங்க 3 years ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுதான் மீனிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற 4 டைப்ஸ் நல்லா தரவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிடலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு முடிஞ்ச ஒரு செயலை பற்றி நம்ம சொல்றது, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த முடிஞ்சதுலையும் இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அது என்னங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இந்த பாஸ்ட், இந்த செயல் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறத நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லி இதுக்கு ஜென்ரலாகவே ஒரு டியோ ஒரு இடியோ நம்ம வேர்பு கூட ஆட் பண்ணுவோம். சில எக்ஸப்ஷனல் எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கிவ்னா கேவ், கிவன். கிவன்ங்கிறது இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதுக்கு ஆட் பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜென்ரலாகவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா டிஇடி ஆட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ கிவ் எடுத்துக்கிட்டீங்க, அப்படி கிவ், க்ரோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கிவன், க்ரோன் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னா ஷி ஸ்டடிட் இன் த கிளாஸ் ரூம். அவள் கிளாஸ் ரூம்ல இருந்து படிச்சா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அந்த செயல். அதை நம்ம சொல்றோம். அதை நெகட்டிவா சொல்லணும்னா நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல எடுத்தீங்கன்னா டூ டஸ் எல்லாம் வரும். பட் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரே ஒரு இதுதான் டிட், அவ்வளோதான். ஷி டிடன்ட் ஸ்டடி இன் த கிளாஸ் ரூம். கொஸ்டினா கேட்கணும்னா டிட் ஷி ஸ்டடி இன் த கிளாஸ் ரூம். ஓகேங்களா? ஃபைன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு முடிஞ்ச ஒரு செயலை பத்தி நம்ம சொல்றோம். ஃபைன். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னதுன்னா, கண்டினியூஸ்னால என்னது, நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். முன்னாடி நடந்து கொண்டே இருக்கின்றதுன்னா முன்னாடி நடந்து கொண்டே இருந்திருக்கவே முடியாது. ப்ரெசென்ட்லனா நடந்துட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பாஸ்ட்ல நடந்து கொண்டே இருந்திருக்கிறதுனா ஏதோ நடந்துட்டே இருந்திருக்கும், ஆனா அது ஃபுல்லா முடிஞ்சிருக்காது. பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு, பாஸ்ட்லயே இது ஒன்று நடந்திருக்கு, ஆனா அது நடந்து முடிஞ்சிருக்காது, அன்பினிஷ்டு. பாஸ்ட்ல முடியாம இருந்திருக்கும்ல, முடியாம இருந்திருக்கணும்னா ஏதோ ஒரு தடை வந்திருக்கணும், அதுதான் வந்துட்டு ஏதோ ஒரு தடங்கள் வந்திருக்கணும், அதுதான் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? an event is in progress at certain time in the past. அதாவது என்ன சொல்றேன், முன்னாடி ஒரு இது வந்து இந்த ஆக்ஷன்ல இது இருந்துட்டே இருக்கு, கண்டினியூஸா ஒரு ப்ராக்ரெசிவா ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுதான். இது வந்து ஐ, ஹி, ஷி, இட்டுக்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணணும், யூ, வி, தேக்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ்னாலே வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி தான், முன்னாடி வாஸா வேரா அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம் when the teacher called me அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, நான் படிச்சுட்டு இருந்தேன், ஆனால் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த டீச்சர் கூப்பிட்டாங்க, ஒரு தடங்கள் வந்துருச்சு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம், டீச்சர் என்ன கூப்பிட்டுட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ முன்னாடி ஒரு செயல் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது, அதுதான் பாஸ்ட். ஐ வாஸ் ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம் when the teacher called me, அப்போ இந்த டீச்சர் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஐ வாஸ் ஈட்டிங் when a call came, அப்போ நான் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கால் என்னை இன்டரப்ட் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நெகட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ வாஸ் நாட் ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம். கொஸ்டின் டைப்னா வாஸ் ஐ ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேற பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்போஸ் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வேணும், இது ஒன்று கொஞ்சம் கிளியரா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா என்ன சொல்லலாம், they were drinking coffee when I arrived அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த டைம்ல அவங்க காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ குடிச்சிட்டு இருந்ததை நான் போயிட்டேன்ல, நான் தடுத்துட்ட மாதிரி. they were drinking coffee, தேங்கிறதுனால வேர் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? அந்த மாதிரி we were eating when our friends showed up, நாங்கள் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. புரியுதுங்களா? எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல தான். ஷோன்னு சொல்லக்கூடாது, ஷோட் அப் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்லயும் இருக்கணும். ஓகேங்களா?
நடந்துட்டு இருக்கிற செயல் அந்த டைமில் நடந்துட்டு இருந்த செயலை வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸாக சொல்லணும். வேர் ஈட்டிங், வாஸ் ஈட்டிங் அந்த மாதிரி மீன் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். வேறு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், நேற்றுக்கு நாங்கள் மூவி போயிட்டு இருந்தோம் அந்த மாதிரியும் சொல்லலாம். வி வேர் கோயிங் டு மூவி அட் தட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் டென்ஸ் என்னதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபைன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், முடிஞ்ச. பர்ஃபெக்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆர் மேட் டு கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னேன். பாஸ்ட்னாலே முடிஞ்சது தான். அதில் முடிஞ்ச செயலாம் நான் எப்படி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஜென்ரலாக முடிஞ்ச செயலை நான் பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாம் சொல்லுவேன். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2-3 செயல் சேர்ந்து நடந்திருக்கும்ல. நான் இப்போ தூங்கிட்டு நான் வந்துட்டு மொபைலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மொபைல் பார்த்ததும் முடிஞ்சிருச்சு, தூங்குறதும் முடிஞ்சிருச்சு. நான் நேற்றைக்கு நைட் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா 2 செயல் முடிஞ்சிச்சு அப்படின்னா லைக் எந்த செயல் ஃபர்ஸ்ட் முடிஞ்சதோ, 2 or 3 ஆக்ஷன் சொல்றோம்னா எந்த செயல் ஃபர்ஸ்ட் முடிஞ்சதோ அந்த செயலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை தான் வந்துட்டு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? 2-3 செயல் இருக்குன்னா ஃபர்ஸ்டா எந்த செயல் முடிஞ்சதோ அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டா நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். when there are 2 or more past actions, the first completed action is a past perfect tense. ஓகேங்களா? இதோட ஜெனரல் ஃபார்ம் had plus past participle of the verb. இப்போ பாக்குறீங்கன்னா I went for a walk after I had studied அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது நான் ஒரு வாக்கிங் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் முடிஞ்சது என்னது? வாக்கிங். ஃபர்ஸ்ட் படிச்சது தான் ஃபர்ஸ்ட் செயல். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செயலை வந்துட்டு நான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மீன் பண்றேன். ஸோ ஆஃப்டர் ஐ ஹேட் ஸ்டடிட். ஸோ ஃபர்ஸ்ட் முடிஞ்ச செயல் வந்துட்டு ஸ்டடிங் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் ஐ ஹேட் ஸ்டடிட் ஐ வென்ட் ஃபார் அ வாக் ஆஃப்டர் ஐ ஹேட் ஸ்டடிட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ ஹேட் நாட் ஸ்டடிட் வென் ஐ வென்ட் ஃபார் அ வாக். ஹேட் ஷீ ஸ்டடிட் இன் த கிளாஸ் ரூம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னதுன்னா, பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு செயல் முன்னாடி கண்டினியூஸா நடந்துட்டு இருந்த ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி, அதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது முன்னாடி ஒரு செயல் என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்ட்னா முடிஞ்ச ஒரு செயல், அது முடிய போற ஒரு செயல் அப்படிங்கிறது கண்டினியூஸா நடந்து கொண்டே இருக்கின்ற செயல். இது ரெண்டையுமே கிளப் பண்ணதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? முன்னாடி இந்த செயல் நடந்து கொண்டே இருந்தது அண்ட் தென் முடியவும் செஞ்சிருச்சு ஆர் முடிய போச்சு அந்த மாதிரி சொல்றது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால என்ன சொன்னேன், 3 டென்ஸ்லயுமே பீன் வரும்னு சொன்னேன். பாஸ்ட்ங்கிறதுனால ஹேட், அவ்வளவுதான். ஹேஸ் ஹேவெல்லாம் இதுல கிடையாது. ஒன்லி ஹேட் பிளஸ் பீன் பிளஸ் verb பிளஸ் ing. ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம் த ஹோல் டே. நான் அப்போ படிச்சுக்கிட்டே இருந்தேன், த ஹோல் டே முடிக்கவும் செஞ்சுட்டேன். ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம், நான் படிச்சுக்கொண்டே இருந்தேன், அந்த ஹோல் டேல படிச்சுக்கொண்டே இருந்தேன், முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோட நெகட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ஹேட் நாட் பீன் ஸ்டடிங் த ஹோல் டே. அதோட கொஸ்டின் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேட் ஐ பீன் ஸ்டடிங் இன் த கிளாஸ் ரூம் ஆல் டே அப்படின்னு கேட்கறது தான் அதோட கொஸ்டின் டைப். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஆக்சுவலி உங்களுக்கு நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயும் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 2-3 முடிஞ்ச ஆக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்லலாம், த பேபி ஹேட் கிரைட் பிஃபோர் ஹர் மதர் கேம். அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நடந்த செயல் குழந்தை அழுதுது. ஸோ த பேபி ஹேட் கிரைட் அப்படின்னு சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹேட் லிவ்ட் இன் யூஎஸ் பிஃபோர் ஐ மூவ் டு லண்டன் அப்படின்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தேன், லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் முடிஞ்ச செயல் வந்துட்டு நான் யூஎஸ்ல வாழ்ந்தது. ஸோ ஐ ஹேட் லிவ்ட் இன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதான். தென் ஷீ ஹேட் வாஷ்டு ஹர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஷீ குக்டு த டின்னர் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணாங்க, அடுத்தது டின்னர் குக் பண்ண போனாங்க. ஸோ ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஷீ ஹேட் வாஷ்டு ஹர் ஹேண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றது, என்ன சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ், when her husband came home the woman had been cleaning the house for hours அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே உங்களுக்கு இந்த டைம் டியூரேஷனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னல, அதே தான். அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் இருந்த அந்த லேடி வந்துட்டு ஹவுஸை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
ஸோ ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் வந்துட்டாங்க, ஒரு சேல் முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் அந்த டைமில் விமன் ஹவுஸையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ பர்ஃபெக்டும் இருக்குது, ஐ மீன் ஒரு முடிஞ்ச சேலும் இருக்குது, கண்டினியூயிங் சேலும் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஆனால் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ அவ்வளோதான் பாஸ்ட் டென்ஸில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூச்சர்னா ஃபியூச்சரில் நடக்க போகிற செயலை பற்றி சொல்கிறது, அதுதான் வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே மேம் நான் ஃபியூச்சரில் நான் இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ப்ரெசென்ட் டென்ஸில் சொன்னீங்களே. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிசிஷன், நாளைக்கு நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, நாளைக்கு நான் படத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறது, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் ஏதோ ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் வீக் மழை பெய்யும் நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர். இதே நீங்கள் அட் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ வானத்தை பார்க்குறீங்க, பிளாக்காக இருக்குது, இப்போ மழை பெய்யும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லும்போது அதை ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னு சொல்லணும். ப்ரெசென்ட்டாக ஒரு சுச்சுவேஷனை பார்த்து சொல்கிறீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ரெயின் டுடே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அட் ப்ரெசென்ட் ஒரு சுச்சுவேஷனை பார்த்து. பட் அடுத்த வாரத்தை பற்றி சொல்கிறது வந்துட்டு ஏதோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு குட்டாம்போக்கில் நீங்கள் அடிச்சு விட்றீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ப்ரெசென்ட் ஒரு சுச்சுவேஷனை பார்த்து இது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ். உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு இதை வச்சு சொல்கிறீங்கன்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில் ப்ளஸ் வேர்ப். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் சக்சீட் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தங்களை பார்த்து சொல்கிறேன். அதில் நெகட்டிவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் நாட் சக்சீட் இந்த எக்ஸாம். கொஸ்டின் டைப்னா வில் யூ சக்சீட் இந்த எக்ஸாம் அப்படின்னு கேட்குறது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நான் உங்களுக்கு வேறு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஷி வில் ஹெல்ப் ஹிம் டுமாரோ, வேற என்ன சொல்லலாம், ஐ வில் பி தேர் டுமாரோன்னு சொல்கிறது, ஐ வில் see you later, அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு போயிடலாம். கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃபியூச்சரில் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு என்னன்னா ஃபியூச்சரில் இது நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு செயலை நம்ம சொல்கிறது தான். ஓகேங்களா? ஃபார் சம் டைம் அப்படிங்கிறது இது மோஸ்ட்லி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸும் ஃபியூச்சர் கண்டினியூஸும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் மெயினாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதுதான் மோஸ்ட்லி நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவலில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபியூச்சரில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து வில் பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபைன். இதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் பி சக்சீடிங் இன் த எக்ஸாம் ஃபார் ஷியோர், யூ வில் நாட் பி சக்சீடிங் இன் த எக்ஸாம், வில் யூ பி சக்சீடிங் இன் த எக்ஸாம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சில ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு சொல்கிறதுனா என்ன சொல்லலாம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா the baby will be sleeping in the afternoon the baby தூங்குவா அப்படின்னு சொல்கிறது. she will be traveling around the world next week, this time next week, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்னது? நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சாரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னதுன்னா பர்ஃபெக்ட்னாலே முடிஞ்ச செயல், ஃபியூச்சரில் இது முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. என்ன சொல்கிறது? இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிடும்பா அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூச்சரில் நடந்து முடிஞ்சிடும்னு நம்ம சொல்கிறது. அவங்க அம்மா கிட்ட நான் இன்னும் ஒரு 2 hours சாப்பிட்டு முடிச்சிடுவோம்மா அந்த மாதிரி சொல்கிறீங்க. 2 hours நான் படித்து முடிச்சிடுவோம்மா, ஃபியூச்சரில் நான் முடிச்சிடுவேன்னு சொல்கிறது. அவ்வளோதான். ஓகேங்களா? வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுக்கு வந்து வில் ஹாவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? யூ வில் ஹாவ் சக்சீடட் இந்த எக்ஸாம் பை நெக்ஸ்ட் இயர். இந்த ஜென்ரல் ஃபார்முக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். யூ வில் ஹாவ் சக்சீடட் இந்த எக்ஸாம் பை நெக்ஸ்ட் இயர். நெகட்டிவ் டைப்னா யூ வில் நாட் ஹாவ் சக்சீடட் இந்த எக்ஸாம் பை நெக்ஸ்ட் இயர். கொஸ்டின் டைப்னா வில் யூ ஹாவ் சக்சீடட் இந்த எக்ஸாம் பை நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு கேட்குறது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா என்ன சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை ஹோம் ஒர்க் பை டின்னர் டைம் அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? பை நெக்ஸ்ட் சம்மர் தே வில் ஹாவ் பில்ட் த பிரிட்ஜ் அந்த மாதிரி. ஷி வில் ஹாவ் ஃபாலன் அஸ்லீப் பை த டைம் வி கெட் ஹோம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வீட்டுக்கு போகும்போது அவள் தூங்கியிருப்பா அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த லாஸ்ட் டென்ஸ்க்கு போயிடலாம். லாஸ்ட் டென்ஸ் என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபியூச்சரில் ஒரு கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது வித் அமௌண்ட் ஆஃப் டைம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே நமக்கு அந்த டைம் டியூரேஷன் மென்ஷன் ஆகிருக்கு. ஃபியூச்சரில் இது நடந்து கொண்டே இருக்கும், முடிஞ்சிடும், அந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோட பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே பீன் கண்டிப்பாக வரும். வில் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மோட நேம் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பை மார்ச் யூ வில் ஹாவ் பீன் டீச்சிங் ஃபார் அ இயர். மார்ச் வரும்போது நீ 1 வருஷம் டீச் பண்ணிட்டு இருந்திருப்ப.
டீச் பண்ணி முடிச்சிருப்ப, டீச் பண்ணிட்டும் இருப்ப. அதுதான் மீனிங். ஒரு வருஷம் நெக்ஸ்ட் மார்ச் வரும்போது நீ ஒரு வருஷம் நீ டீச் பண்ணி முடிச்சிருப்ப, டீச் பண்ணிட்டும் இருப்ப. கண்டினியூஸாகவும் ஆயிட்டு இருக்கு, நீ ஒரு வருஷம் முடிச்சும் இருப்ப. அந்த டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்றது, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நீ வரும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, நீ வரும்போது நான் 4 மணி நேரம் டிவி பார்த்து முடிச்சுட்டு இருப்பேன், டிவி பார்த்துட்டேவும் இருப்பேன், அந்த மாதிரி சொல்கிறது. By 5 o'clock I'll have been watching TV for 4 hours அப்படின்னு சொல்கிறது. அதாவது 4 மணி நேரம் டிவி பார்த்து முடிச்சிருப்பேன், பார்த்துக்கிட்டேவும் இருப்பேன், அந்த மாதிரி சொல்கிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த டென்சஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கின்றது, ப்ரெசென்ட்லனா ப்ரெசென்ட் கண்டினியூஸ், முன்னாடி இந்த செயல் நடந்து கொண்டே இருந்திருக்கின்றதுனா பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா ஃபியூச்சர்ல இது நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா முடிஞ்சிருச்சு ஆர் முடிய போகுதுன்னு சொல்றது, ப்ரெசென்ட்ல முடிஞ்சிருச்சு ஆர் முடிய போகுதுன்னு சொல்றது, பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு ஆர் பாஸ்ட்ல வந்துட்டு 2-3 ஆக்ஷன் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் முடிஞ்ச ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இந்த செயல் நடந்து கொண்டே இருக்கு, முடிய போகுது, அதுதான் வந்துட்டு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஜென்ரலாக பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே அந்த டைம் டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த பீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஃபைன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு டென்சஸில் ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த டென்சஸ் வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிச்சுன்னா உங்களோட தங்கச்சி, தம்பி, ஸ்கூல் பசங்கள்லேருந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கூல் லெவல் இங்கிலீஷ் கிராமர்னாலும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் அந்த இங்கிலீஷ் செக்ஷனில் அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ் கிராமர் பேசிக் சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.